நம்ம ராசா மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வம்பிழுத்திருக்கார். அவர் தாவேகா மீது ஒரு எதிர்க்கட்சி இல்லைன்னா ஆண்ட கட்சி, எதிர்க்கட்சியாக இருந்த கட்சி, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட கட்சி. தமிழக வெற்றி கழகத்தை இப்போ ஆளுகின்ற அரசை என்ன கேள்வி வேணால் எழுப்பலாம், அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு வேணால் வைக்கலாம், இல்லை அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு இவங்க பதில் கூறலாம். ஆனால் தொடர்ச்சியாக ராசாவோ திமுகவினரோ என்ன ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி அமைக்க உதவன கம்யூனிஸ்ட்டுகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் ஐயுஎம்எல்லையும் குறி வச்சு தாக்குறது அப்படிங்கிறத, அவங்கள ட்ரிகர் பண்ணி விடுறது, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிற வேலையை தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் இது இந்த கார்த்தி படம் ஒன்று இருக்கும்ல, இவன் பழைய டெக்னிக் இல்லைடா, ரொம்ப பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டான், அதை விட பழசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். அங்கே எல்லாரும் அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார் கார்த்தி. அந்த மாதிரி திமுக பயன்படுத்துகிறதும் ஒரு பழைய ஒரு யுக்தி தான். என்னென்னா, பழைய யுக்தின்னா, கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது எதிர்த்தரப்பினர் பாஜகவினரோ அதிமுகவினரோ பாமகவினரோ என்ன ஒரு யுக்தியை பயன்படுத்தினாங்களோ அதே தான் இப்போ திமுகவினரோ கையில் எடுத்திருக்காங்க. அவங்களும் திமுக கூட்டணியை விரிசல் அடைய செய்ய, திமுக கூட்டணியை சிதறடிக்க, திமுகவை பலவீனப்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் பலவீனப்படுத்தணும்னு நினச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கோவப்படுத்தணும்னு நினச்சாங்க. அவங்கள கார்னர் பண்ணி இலக்கு வச்சு அடித்தா, அதாவது சமூக வலைதளங்களில் தாக்குதல் நடத்தினா, அவங்கள அழுத்தம் உண்டாக்குனா, அவங்க கோவப்பட்டு மக்கள்கிட்ட அதை சமாளிக்க முடியாமல் கூட்டணி விட்டு வெளியேறுவாங்க அப்படிங்கிற எல்லா சூழலையும் உருவாக்குனாங்க. பாஜக திட்டமிட்டு அவங்களோட கூட்டணி கட்சிகளை கைக்குள்ளே போட்டு அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை எல்லாரும் சேர்ந்தாப்பில் ப்ரெஷர் பண்ணாங்க பல வழிகளில். இப்போ அன்புமணியெல்லாம் ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குவேன், எங்கள் கூட வந்துருங்கன்னு வெளிப்படையாக பேசினார். ஸோ அந்த மாதிரி அத்தனை டெக்னிக்கையும் பயன்படுத்தினாங்க. வேங்கை வயலில் மிக கொடூரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல் ஆளாக போய் அங்கே நின்று போராட்டம் பண்ணாலும், அந்த மக்களுக்காக நின்னாலும், கடைசி வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்னாலும் அங்கே போகவே இல்லை அப்படின்னு இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் அப்பட்டமான ஒரு பொய் செய்தியை கட்டமைச்சாங்க. அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அந்த மக்களை, விசிகாவை நம்புகிற மக்களை எதிர்கொள்ளணும், அவங்கள சமாதானப்படுத்தணும்னா திமுக கூட்டணி விட்டு அவங்க வெளியேறணும் அப்படிங்கிற சூழலுக்கு கொண்டு போய் அவங்கள நிறுத்துவோம் அப்படிங்கிற அழுத்தத்தை பல தடவை கொடுக்க முயற்சி பண்ணி அதில் தோற்று போயிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அண்ணன் திருமா 30 ஆண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நினைக்கிற அரசியல் களத்தில் நிற்கிற அரசியல் அனுபவம் கொண்ட அண்ணன் திருமா ரொம்ப இலகுவாக இதையெல்லாம் கையாண்டு மக்கள்கிட்ட தன்னை தொடர்ந்து என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தைகள்கிட்ட எப்போவுமே எடுத்து பேசிக்கிட்டே இருப்பார். அதே ஒரு யுக்தியை தான் திமுகவும் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் ஐயுஎம்எல் மீதும் இடதுசாரிகள் மீதும் அதே ஒரு யுக்தியை தான். இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறதுனால அவங்கள பெருசாக கார்னர் பண்ண முடியல, அவங்களால புரணி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஐயுஎம்எல்லையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பெருசாக இலக்கு வச்சு தாக்குறாங்க. அதனால இன்றைக்கி ராசா தொடர்ச்சியாக இப்போ பேசுகிற வரைக்கும் எப்படியாவது அவரை ப்ரெஷர் பண்ணால், ஒன்று அமைச்சரவையிலேருந்து வெளியே வரணும், இவங்களை வெளியே கொண்டு தாவேகாக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், அல்லது இவங்க மீது செலுத்துகிற அந்த அழுத்தம் இவங்களை குற்றஞ்சாட்டுதன் மூலமாக அவங்க மக்களுக்கு தங்களை நிரூபிக்க இவங்க அமைச்சரவையிலேருந்து வெளியேறிடுவாங்க, இல்லை கூட்டணிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை, தாவேகாவுக்கு எதிராக கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை தாவேகாவை எதிர்கொள்ள வேண்டிய திமுக அதன் கூட்டணி, அதாவது ஆட்சி அமைக்க கூட்டணி ஆதரவு கொடுத்துருக்கிற கட்சிகளை நோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவங்கள எதிர்கொள்ளணும். உங்களுக்கு துணிவு இருந்தால் உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தணும். எதிர்கட்சி அரசியலை மிக தீவிரமாக அவங்கக்கிட்ட பயன்படுத்தணும். உங்களோட அரசியலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணணுமே தவிர, ரொம்ப இறங்கி பாஜக என்ன பண்ணுச்சோ, அதிமுக என்ன பண்ணுச்சோ, பாமக என்ன பண்ணுச்சோ அதே அரசியலை இன்றைக்கி திமுகவும் கையில் எடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சிறுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு வெட்கமில்லை. 2 பேருக்கு அரசியலில் வெட்கமில்லாத 2 பேர் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த இவங்களுக்கும் வெக்கம் இல்லை, ஆட்சியில் பங்கெடுத்திருக்கிற அவங்களுக்கும் வெக்கம் இல்லை, 2 பேருக்குமே வெக்கம் இல்லை. வெக்கம் கட்ட நபர் 2 பேரை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு
ஆராசா வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து நடத்துகிற ஆர்ப்பாட்டங்கிற பேரில் அந்த இடத்துல முழுக்க முழுக்க தாவேக்காவை நீங்கள் பேசிட்டு போங்க, அதில் நமக்கு ஒன்றும் நாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இலக்கு வச்சு பேசுகிறார். வெட்கங்கெட்ட கட்சி அப்படிங்கிறார். என்ன ஆணவம், எப்படி இது ஒரு ஆணவம்? அந்த பேச்சை கூட நீங்கள் பாருங்கள், மிக ஆணவமான பேச்சு. இதற்கு முன்னாடியே ஆராசா வந்து இப்படி கீழ்த்தரமாக பேசினார், அவதூறு பரப்பும் வகையில் பேசினார். அதற்கு கடுமையான எதிர்வினைகள் வந்து சமூக வலைதளங்களில் எழுந்துச்சு, கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்வினை ஆற்றினாங்க, நாமளும் அதை எதிர்த்து பதிவு போட்டோம். மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆராசா பத்திரிகையாளரை சந்தித்து பேசும்போது நான் உரிமையில் பேசினேன், ரொம்ப நம்பிக்கை அவங்க மீது ரொம்ப பற்று கொண்டிருந்தேன், உரிமையில் பேசினேன், நாங்கள் இன்றைக்கி அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். சரி, ஓகே, ஏதோ ஒரு பேசுனாங்க, விமர்சனம் வந்துச்சு, இவரும் அது ஒரு மாதிரி பேசி முடிச்சிருக்காரு, பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம கருதி இருந்தால் அவர் ட்வீட் போட்ட விஷயத்தை தான் சொல்கிறோம். அப்படிங்கிறதுக்குள்ள இன்னைக்கு மேடை ஏறி மறுபடியும் அதே திமிரோட ஆராசா பேசுறாப்ல. இன்றைக்கும் அது தொடர்கிறது. நான் மோடி அவர்களுக்கு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இல்லை என்று டி.கே. சிவகுமாரை போல நீங்களும் கொக்கரித்தால் எங்களுடைய தலைவருடைய அனுமதியை பெற்று விரைவில் மாணவரையும் இளைஞரையும் தமிழ்நாட்டுடைய சிறையை ஒட்டுமொத்தமாக நிரப்ப முடியும் என்று தெரிவிக்கிறேன். 25 ஆண்டு காலம் நான் பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கேன், நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கேன், அவ்வளோ பெரிய அனுபவம், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், என்னை இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறார். அந்த 25 ஆண்டு காலம் டெல்லியிலே ஒருவேளை ராசா இருந்ததுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம், அண்ணன் திருமாவை நீங்கள் டெல்லியிலிருந்து பார்த்தா கூட அவர் உயரமாக தான் தெரிவார். ஏன்னா இங்கிருந்துக்கிட்டு டெல்லி வரைக்கும் தன்னோட அரசியலை பேச வச்சவர், அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துன்னு அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்த வச்சவர் அண்ணன் திருமா. இன்னைக்கு எதிர்கட்சி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி உட்பட நடைபயணத்தில் அரசமைப்பு சட்டத்தை ஏந்த வச்சதும், அத்தனை எம்பிக்களும் பதவியேற்கும் போது அரசமைப்பு சட்டத்தை கையில் வச்சு முன்ன காட்டி பதவியேற்க வச்சதும் அதுக்கு மூல காரணமாக அமைஞ்சவர் அண்ணன் திருமா. அரசமைப்புக்கு சட்டத்துக்கு ஆபத்துங்கிற அரசியலை முன்னெடுத்தவர் அண்ணன் திருமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆக நீங்கள் 25 ஆண்டு காலம் டெல்லியிலே இருந்து அங்கிருந்து அண்ணன் திருமாவை பார்த்துருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்துருந்தாலும் அவர் உங்கள் கண்ணுக்கு மிக உயர்வாக தான் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அந்த கொள்கை கொண்ட பார்வையில் பார்க்காம, அரசியல் முதிர்ச்சியான பார்வையில் பார்க்காம, நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியில் 25 ஆண்டு காலம் பதவி அமைச்சர் அந்த சுகத்தில் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அண்ணன் திருமாவையும் பார்க்கும்போது ஒருவேளை தூரமாக அந்த அதிகார போதையிலிருந்து பார்க்கும்போது அண்ணன் திருமா உங்கள் கண்ணுக்கு வந்து குறைச்சலாக தெரியலாம். வேணா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு களத்தில் அவரோட செயல்பாடுகளை இங்கிருந்து பாருங்கள், அவர் நீங்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கான உயரமாக தெரிவார். நீங்கள் அரசியல் புரிதலோடு பார்த்தாலும் புரிதல் இல்லாமல் பார்த்தாலும். இப்படி தொடர்ச்சியாக ஆராசா ஆணவமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆராசா நம்ம ரொம்ப தீவிரமாக எதிர்க்கக்கூடிய நபர் கிடையாது, கொள்கைவாதி. கொஞ்சம் நெஞ்சம் திமுகவில் இன்னமும் உறுதியாக கொள்கை பேசுகிறவங்க இருக்காங்கன்னா அது ஆராசா போன்றவங்களை கைவிட்டு விரல் விட்டு எண்ணிடலாம். ஆராசா பேசுகிறாங்க, கனிமொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொள்கை உறுதியோட கொள்கை பார்வையில் பயணிக்கிறாங்க, விமர்சனங்கள் இருக்கலாம். அப்படி 1-2 பேரில் ஆராசாவும் ஒருத்தர் நம்ம முன்ன கூட பேசியிருக்கோம், போன தடவை அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கும்போதும் பேசியிருக்கோம். ஆனால் இப்படி தொடர்ச்சியாக அதீத திமுக ஆதரவில் வந்து அதை விட திமுகவை விட அதீத கொள்கை பிடிப்போடு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போகிற போக்கில் வந்து மலினப்படுத்தி பேசுகிறது, மட்டுப்படுத்தி பேசுகிறது, சிறுமைப்படுத்த முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. திரும்ப திரும்ப இந்த சோஃபா மாடல்னு சொல்கிறது, வெக்கங்கட்ட ஆட்சிங்கிறதுலாம் என்ன வார்த்தை இதெல்லாம்? வெக்கங்கட்ட கட்சி அப்படிங்கிறது, சோஃபா மாடல், டப்பா மாடல், இதெல்லாம் ஆராசா பேசக்கூடிய பேச்சா அப்படிங்கிறது தான். ஒரு தலைவராக நீங்கள் இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி பேசும்போது நாங்கள் வந்து இன்னும் இறங்கி பேச வேண்டியதாக இருக்குது. உங்களிடத்தில் இருக்கிற எந்த டப்பாவுக்காவது, எந்த சோபா செட் டப்பாவுக்காவது இந்த வரலாறு தெரியுமா? ஒரு அமைச்சராக, ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்கீங்க, 25 வருஷம் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கீங்க, சோஃபா மாடலுங்கிறீங்க, டப்பா மாடலுங்கிறீங்க. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆஃபீஸுக்கு மட்டும் சோஃபா வந்து இருக்கிற வரைக்கும் வந்து அந்த செய்தி வர வரைக்கும் அது பெருசாக பேசப்படலை. இவங்களுக்கு வசதியாக சிவி சண்முகமும் முதலமைச்சர் வராருன்னு புது சோஃபா இறக்குனாரு அப்படின்னதுன்னே அதிமுகவை பேசுகிற போல் பேச ஆரம்பித்து இன்றைக்கி சோஃபா மாடல்னு இலக்க வைக்கிறது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் இலக்க வச்சு பேசுகிறாங்க. இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. கடும் சொற்களை தவிர்க்கணும், கடுமையான எதிர்வினைக்குள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது ஆராசா தன்னோட
நிதானத்தை இழந்து பேசக்கூடாது, நிதானமாக பேசணும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேசும்போது கூடுதல் பொறுப்புணர்வோடு பேசணும். திமுக மட்டும் இங்கே கொள்கை கட்சி கிடையாது. திமுகவை விட உறுதியான களத்தில் திமுக வெறும் கொள்கையை இன்றைக்கி ஏட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. வெறும் ஏட்டில் வச்சுக்கிட்டு இருக்கு கொள்கையை. பாஜக எதிர்ப்பு, பாஜகவுக்கு எதிரான செயல்பாடுகள்லாம் ஓகே தான். இங்கே தமிழ்நாட்டு களத்தில் வெறும் ஏட்டளவில் தான் திமுகவோட கொள்கை அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றியத்து கூட சண்டை போடுறதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் களத்தில் திமுகவோட பங்களிப்பு அப்படிங்கிறது சைபர். கடந்த 10 ஆண்டுகள் 2011 அப்புறமே எடுத்துங்களேன். 2011 அப்புறமே எந்த ஒரு மக்கள் போராட்டத்துக்கு தீவிரமாக திமுக ஒன்றிய அரசை எதிர்க்கிறது, இந்தி எதிர்ப்பு, இது எல்லாம் விடுங்க, நீட் எதிர்ப்பு இதெல்லாம் கூட விடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த சாதிய பிரச்சனைக்காவது திமுக தன்னெழுச்சியாக வீதிக்கு வந்திருக்கா? எந்த ஒரு பிரச்சனை இவங்க குற்றம் சாட்டுற வேங்க வயலுக்கு திமுக போராட்டம் பண்ணியிருக்கா? நாங்குநேரிக்கு போராட்டம் பண்ணியிருக்கா? எத்தனையோ குடிசை கொளுத்தப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள் எடுத்தால் நமக்கு பட்டியல் போடுறதுக்கு விஷயம் இல்லாமல் இருக்குது, சொல்லி மாளாது. அவ்வளவு ஆணவ கொலைகள், அவ்வளவு சாதிய வன்முறைகள், சாதிய கொடுமைகள், குடிசை கொளுத்துறது, வீட்டை எரிக்கிறது, படிக்கிறவனை வெட்டுறது, எத்தனையோ நடந்திருக்கு. எதுக்காவது ஏட்டில் திமுக கொள்கையை வச்சுருக்கின்றோம்? எதுக்குமே வீதிக்கு வந்தது கிடையாது திமுக. அதனோட எந்த மாவட்ட செயலாளரோ, வட்ட செயலாளரோ, ஒன்றியமோ, எந்த வார்டு மெம்பரோ யாருமே தன்னெழுச்சா ஒரு கட்சி நீங்கள் ஜனநாயக பூர்வமாக கொள்கையோடு நடத்துகிறீங்கன்னா வீதிக்கு தன்னெழுச்சியாக வரணுங்க. அவன் எதுக்கு நீங்கள் கடைசியாக நீங்கள் வீதிக்கு வந்த போராட்டத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி வெறும் ஏட்டில் கொள்கையை வச்சுருக்கிற உங்களுக்கே அவ்வளோ இருந்தால், அது தீவிரமாக களத்திலையும் செயல்படுத்தி காட்டுக்கிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எவ்வளோ இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த மாதிரி சிறுமைப்படுத்தி பேசுகிறது, சோஃபா மாடல்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆராசா பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும், பொறுப்புணர்ச்சியோடு பேசணும். ஒன்றிய அமைச்சராக வேறு இருந்திருக்கீங்க, கொள்கைவாதியாக மதிக்கத்தக்க நபராக இருக்கீங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமாக இறங்கி பேசக்கூடாது அப்படிங்கிறத அரசியல் வெங்காயம் சார்பாக கேட்டுக்கிறோம், கண்டிக்கிறோம்.